அன்பார்ந்த எனது யூடியூப் நேயர்களே, இன்று ஒரு முக்கிய பதிவாக அவசரமாக பதிவு செய்கிறேன். இது மிக முக்கியமான வீடியோ. அதுவும் ஜாதகத்தில் ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இது மிக ஆர்வமானதும் சுவாரஸ்யமானதும் முக்கியமானதுமாகும். ஏற்கனவே நான் வாக்கிய பஞ்சாங்கமா அல்லது திருக்கணிதமா எது சரி என்ற தலைப்பில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ராம்குமார்னு ஒருத்தர் கமெண்ட்ஸில் கேள்வி கேட்டிருந்தார். அதில் நான் எந்த முடிவும் சொல்லலை, எது சரின்னு நான் முடிவு சொல்லலை அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் அப்படி தான் பேசியிருந்தேன். ஜோதிடர்கள் ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வரணும், சம்மந்தப்பட்டவங்களாம் சேர்ந்து எதை ஃபாலோ பண்ணுறதுன்னு ஒரு ஒருமித்த யூனிவர்சல் ஒரு டிக்ளரேஷன் எடுத்து வரணும்னு ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தேன். அதில் நான் எதை ஃபாலோ பண்ணுறேன், எதை நம்புகிறேங்கிறத பற்றி நான் வெளிப்படையாக சொல்லவில்லை என்பது வெளிப்படை. அதைத்தான் அவர் கேள்வி கேட்டிருந்தார். நீங்கள் சொல்கிறது ரைட்டு, நீங்கள் சொல்கிறபடி தான் எனக்கும் வாக்கிய பஞ்சாங்கம் தான் பலிக்குது. எனக்கு சனி திசை குரு புத்தி பலன் தான் நடக்கும், ஆனால் எனக்கு பலன் ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் அதனுடைய பலன் இன்னும் எனக்கு கிடைக்கலன்னு ஒரு கமெண்ட்ஸில் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அவருக்கு நான் பதில் அளிச்சிருக்கிறேன். அது ஒரு கேள்வி கேட்டிருந்தார், நீங்கள் உங்களோட அனுபவப்படி எதுன்னு சொல்லலையேன்னா அதை கொஞ்சம் என்னுடைய வீடியோவை ஆழ்ந்து கவனிச்சிருந்தாருன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் சொல்லியிருப்பேன், திருக்கணிதப்படி எனக்கு 5லே கன்னி ராசியிலே புதன் உச்சம், ஆனால் வாக்கியப்படி சிம்ம ராசியிலே புதன் சூரியன் சேர்ந்துருக்கிறாப்புல. ஆனால் புதன் உச்சமாக இருந்திருந்து எனக்கு புதன் தசை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சுக்கிர புத்தி ஓடுது. அப்படி இருக்கிறச்ச புதன் தசை உச்சமாக இருக்கும் பொழுது நான் ஒரு மினிஸ்டர் லெவலில் இருந்திருக்கணும், ஒரு அட்லீஸ்ட் எம்எல்ஏ, அட்லீஸ்ட் ஒரு பஞ்சாயத்து போர்டு ஆச்சிருக்கணும், அல்லது ஒரு பெரிய கலைஞனாகவோ பெரிய எழுத்தாளராகவோ பெரியதாகவோ நான் பிரபலியமாக இருந்திருக்கேன். ஆனால் அவ்வாறு இல்லை, எனக்கு நடக்கவில்லை என்று எனக்கு பார்த்தா 4ஆம் இடத்து பலம் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருந்தேன். அதை அவர் கவனிக்கவில்லை என்று நினைக்கின்றேன். இப்பொழுது இந்த வீடியோ ஏன் பதிவு செய்கிறேன் என்றால், இதற்கு தலைப்பாக என்ன கொடுத்திருக்கிறேன் என்றால், வாக்கிய பஞ்சாங்கமா திருக்கணிதமா எது சரி என்ற கேள்விக்கு எனக்கு விடை கிடைக்கவே இல்லை. நானும் என்னென்னமோ சிந்தித்து பார்க்குறேன், ஏன் இப்படி வந்துச்சுன்னு பல வகையில் சிந்தித்து பார்க்குறேன். யூடியூப்பில் ஏற்கனவே எனக்கு முன்னோடிகள் பேசியிருக்கிறதெல்லாம் பார்த்து ஒரு வாரம் 10 நாளாக இதே தான் எனக்கு என்னுடைய வேலைப்பொழுதுக்கு இடையிலையும், வக்கீல் தொழிலான வேலைப்பொழுதுக்கு இடையிலையும் நான் இதையும் விடலை, கண்முழித்து இதெல்லாம் செஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு விடையே கிடைக்கலையே, என்ன தான் இதுக்கு முடிவு இருக்கும். எந்த அஸ்ட்ராலஜிஸ்ட்ஸும் ஃபேமஸாக இருக்கிறவங்க ப்ரொஃபஷனலாக செய்கிறவங்க, நான் ப்ரொஃபஷனலாக செய்யலை. என் ப்ரொஃபஷனல் லாயர். நான் இதை ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து யாருக்கும் ஜாதகம் சொல்கிறதில்ல. நான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், ஆர்வலர், அவ்வளோதான். அப்படிங்கிறதுனால இது யாரும் அதை எடுத்து ஏன் இந்த இதில் என்ன ஒன்று இதை ஃபாலோ பண்ணு, இல்லை அதை ஃபாலோ பண்ணு, உனக்கு எது வருது எடுத்துக்கணும். இப்படி தான் ஒரு 10 ஒரு பதில் அழி பதிலாக சொல்கிறாங்க. ஆனால் பொண்ணான்னா ஆணும் பிறக்கலாம், பெண்ணும் பிறக்கலாம், அழியும் பிறக்கலான்ட்டு போகிற மாதிரி இருக்குங்க. இந்த நிலைமையில் எனக்கு ரொம்ப நாள் சிந்திச்சுக்கிட்டு இவ்வளோ நாள் சிந்திக்கும் பொழுது திடீரென்று இன்று காலையில் விடியற்காலையில் 2:30 மணிக்கு விழிப்பு வந்தது. விழித்தவுடன் நான் டாய்லெட் சென்றுவிட்டு முகமெல்லாம் கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து அதுக்கப்புறம் தூங்கலை. ஒரு 3 மணி வாக்கில் பல சிந்தனைகள். அப்போ திடீரென்று எனக்கு வெளிப்பாடு மேலிருந்து வந்தது. எனவே அதனால தான் இதை வெளிப்பட்டது என்று சொல்லி ஒரு தலைப்பு விடும். அதாவது திருக்கணிதமா வாக்கிய பஞ்சாங்கமா எது சரி, முடிவு என ஃபைனல் டெசிஷன், ஃபைனல் முடிவு வெளிப்பட்டது, ஃபைனல் தீர்வு வெளிப்பட்டதுன்னு வெளியிட்டதுன்னு சொல்ல, நான் வந்திருக்குன்னு சொல்லலை, நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லலை, வெளிப்பட்டது, அதுவாக வெளிப்பட்டுச்சு மேலேன்னு எனக்கு அது தியானத்தில் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு. அதை இப்போ உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதை நீங்கள் பாருங்கள், கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆரம்பத்தில் பேசும்போது திருக்கணிதம் தான் சரிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டே வருவேன். என்னடா ஒரு திருக்கணிதத்துக்கு போயிட்டாரான்னு முடிவு பண்ணாங்க. இறுதி தீர்ப்பு என்ன சொல்ல போகிறேன்னு பாருங்கள். வாக்கியத்தையும் பேசுவேன், பொத்தாம் பதுக்கியாக விட்டுற மாட்டேன். மற்ற அஸ்ட்ராலஜர்ஸ் மாதிரி ஒரு முடிவு சொல்லுவேன். ஏன்னா நான் வக்கீல், ஒரு ஜட்ஜாக இருக்க தகுதி உள்ளவன். நான் சரியான தீர்வை நிரூபணத்தோடு கொடுப்பேன், சயின்டிஃபிக் நிரூபணத்தோடு கொடுப்பேன். மேலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது. எனவே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். கொஞ்சம் லாங் வீடியோ போனால் கூட கோச்சிக்காதீங்க, கொஞ்சம் டைம் ஸ்பேர் பண்ணி பாருங்கள். தலைப்பு என்னென்னா, பஞ்சாங்கம் எது சரி, தீர்வு வெளிப்பட்டது. இதுதான் தீர்ப்பு தலைப்பு. இப்போ பார்க்கும் பொழுது இந்த மாதிரி எனக்கு எது தான் சரி, எது தான் உண்மையாக இருக்கும் அப்படின்னு நான் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டேன், மையத்தை போட்டு பிச்சுக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு சிந்தனை. சரி, என்னால் கண்டுபிடிக்க முடியல. அஸ்ட்ராலஜி படி பார்க்கும் பொழுது, அல்லது அஸ்ட்ரானமி படி, வானியல் விஞ்ஞானம் படி, அஸ்ட்ரானமி படி, ஸ்கை மேப் அது இதெல்லாம் ஏற்கனவே போட்டு பார்த்தேன். அதில் கூட ஒன்று கிடக்கு ஒன்று தான் வருதுன்னு பேசியிருந்தேன். இப்போ ஒரு அருமையான ஒரு சான்ஸ் எனக்கு கிடச்சிச்சு.
என்னுடைய மகனும் ஜாதகம்லாம் கணிக்க தெரியும். அவர் என்ன பண்ணாருனாக்கா, ஒரு நாள் ஃபோன் பண்ணி, அப்பா நீ இந்த மாதிரி இதை வீடியோ பார்த்தேன், இப்போ பிபிசி நியூஸில் ஒன்று ஓடுது பாரு, அதில் வந்து 3 வானியல் அதிசயங்கள் நடக்குதுன்னு சொன்னாங்க. ஒன்று அஸ்ட்ராய்ட்ஸ் நிறையா கொட்டுது, புதிய எரி நட்சத்திரம் நிறையா கொட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது சூரிய கிரகணம் பிரேசிலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, வருதுன்னு சொல்கிறாங்க. 3வதாக ஒன்று சொல்லியிருக்காங்க, குருவும் சனியும் ஒரே புள்ளி இணையப் போகிறது, வருகிற 21ஆம் தேதி திங்கட்கிழமை இணையப் போகிறது. ஆனால் அது வந்து தென்மேற்கு திசையில் தெரியும். சூரியன் மறைந்தவுடன், மாலையில் சூரியன் மறைந்தவுடன் தென்மேற்கு திசையில் தெரியும் பாருங்கள். இது வந்து 19 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய அபூர்வ நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னாங்க. அதை பாருப்பா அப்படின்னா, ஆஹா அப்படியா, நம்ம இதில் சூரியனும் இது குருவும் சனியும் ஒரே புள்ளி இணைகிறது என்று சொன்னால் வானத்தில் இணையுது. அதில் வச்சு இவங்க சொல்கிற இதுபடி பார்த்தோம்னா, ஜாதகப்படி திருக்கணிதப்படி ஜனவரி 24, 2020 சனி பெயர்ந்து மகரத்துக்கு போயிடுச்சு. உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாத்திரம், அந்த பாதத்துலேருந்து ஆரம்பிக்குது, அதில் நுழைஞ்சிருச்சு. குரு பெயர்ச்சி நவம்பர் மாதம் 21ஆம் தேதி நடந்து அதுவும் மகரத்துக்கு போயிடுச்சுங்கிறது திருக்கணிதம். வாக்கியப்படி நவம்பர் 15 குரு பெயர்ந்து தனுசிலிருந்து மகரத்துக்கு போனதாக வாக்கியம். சனி பெயரவே இல்லை. இனிமேல் வருகின்ற 26ஆம் தேதி இரவு, அதாவது 27ஆம் தேதி விடியற்காலை 5 4:55க்கும் 52க்கும் சொல்கிறாங்க சனி பெயருது. திருநள்ளாறில் அங்கே தான் அப்போ தான் கொண்டாடுறாங்க, அப்போ தான் மகரத்துக்கு போகுது அப்படின்னு திருக்கணிதம் வாக்கிய பஞ்சாங்கம் சொல்கிறது. அப்போது குருவும் சனியும் இணைகிறது. அப்போ வாக்கியப்படி இப்போ தானே இணையுது. அப்போ வானிலையும் வானில் உள்ள ஆக்சுவல் ஃபிசிக்கல் பொசிஷன், கண்ணால் பார்க்கக்கூடிய பொசிஷன் இப்போ தானே ஒரு புள்ளியில் இணையுதுங்கிறான் அஸ்ட்ரானமியில், நாசாவிலையும் பிபிசி நியூஸ்லையும் சொல்கிறான். அப்போ வாக்கியம்தான் உண்மையாக இருக்குமோ அப்படின்றது. ஆக இது ஒரு நல்ல ஒரு ஆதாரமாச்சு, பார்த்துருவோம் இதை அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் பார்த்தேன். தென்மேற்கு திசையில் முன்னாடியே பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த நேரத்தில் தேடாமல் இருக்குன்னு சொல்லிட்டு தென்மேற்கு திசையில் பார்த்தேன். நம்மளுடைய இப்போ மொட்டை மாடியில் நின்னீங்கன்னா, இப்போ மேகமூட்டமாக இருக்குது, தெரிஞ்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த புருவனத்துக்கு மேலே உள்ள வானத்தில் மொட்டை மாடில்னு பார்த்தோம், தென்மேற்கு திசையில் சூரியன் மறைந்த ஒரு அரை மணி நேரத்தில் சின்னதாக ஒரு பிரைட்டாக ஒரு நட்சத்திரம் மாதிரி தெரியும். அதுக்கு மேலே மங்களாக ஒரு நட்சத்திரம், இவ்வளோ கேப்பில், ஒரு அரை அடி கேப்பில், ஒரு 3/4 அடி கேப்பில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சு. இப்போ நெருங்கியிருக்கும். அது மங்களாக இருக்கிறது சனி, இது பிரைட்டாக இருக்கிறது குரு. கொஞ்சமாக நெருங்கி வந்து இரண்டு ஒரு புள்ளியிலேருந்து ஒன்றா சேர்ந்து ஒரே புள்ளியில் ஒரே நட்சத்திரம் மாதிரி இணையும் அப்படின்னு 21ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய அரிய காட்சி. ஏன்னா சனி ஒரு ஜோடியாக் ராசி மண்டலத்தில் சுற்றி வர்றதுக்கு 30 வருஷம் எடுத்துக்குது. அப்படிங்கும்போது குரு வந்து 12 வருஷம். அப்படிங்கும்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 × 24, 2 அல்லது 3 முறை குரு சனியோட இணைய சான்ஸ் இருக்குது. ஆனால் மகர ராசியில் இணைவது தான் சிறப்பு. அதுவும் சூரிய நட்சத்திரம் உத்திராடத்தில் ஒன்றா இணைஞ்சு அம்சம் பெறுவது மிகச்சிறப்பு என்று ஜாதக ரீதியாக சொல்கிறார். இது மிகப்பெரிய அறிவு, அதிசயம். இதனால் பல இதில் கன்னி ராசி போன்ற சில ராசிகளுக்கு மிகுந்த யோகம் இருக்கிறது என்றெல்லாம் ரொம்ப சிலாகித்து பேசுகிறார்கள். எனவே இதில் ஆர்வமட்டு பார்க்கும் பொழுது, அப்போது குருவும் சனியும் இப்போ குருவோடு போய் சனி இணைய போகுது. குரு ஏற்கனவே போயிடுச்சு வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும். இப்போ சனி தான் பின்னாடி வாக்கியப்படி இணையுதுன்னா இது பின்னாடி போகுது. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, குரு முன்னாடி போயிடுச்சு, சனி பின்னாடி போகுது. இப்படி போய் அப்படி இணையுது. அப்படிங்கிறச்ச உத்திராடம் 2 தொடங்குது மகர ராசி, உத்திராடம் 1 தனுசு முடியுது. அதுலேருந்து பேர்ந்து குரு அங்கே இப்போ 2ல் இருக்கணும் அல்லது 3ல் இருக்கலான்னு இது போய் இணையுது. அப்படிங்கும்போது ஏன்னா 1 மாதம்தான் ஆகுது குரு பேர்ந்து. குருவோட சுழற்சி வேகம் என்னன்னாக்கும் ஒரு மாதத்துக்கு கிடக்கிறது, ஒரு பாதத்தை கிடக்கிறதுக்கு 1 மாதம் 10 நாட்கள். சனிக்கு ஒரு பாதத்தை கிடக்க 3 மாதம் 11 நாட்கள். அப்போ நவம்பர் 15 வாக்கியப்படி பார்த்தா ஒரு பாதம் கடந்து 2ஆவதுல தான் இருக்கலாம். அப்போ இது போய் இணையுது. அப்போ இது இப்போ சனி போய் 1ல் உட்காரும், 1 இது 2. அப்புறம் எப்படி 2 ஒன்றா ஆகும், அது என்னென்னு பார்ப்போம், பஞ்சாங்கத்தை எடுத்து பார்ப்போம்னு பார்த்தா அப்போ வாக்கியப்படி தானே கரெக்டாக வருது. திருக்கணிதப்படி 11 மாதத்துக்கு முன்னாடியே போயிடுச்சு. அப்போ 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் போயிருக்கும் சனி. அப்போ இந்த அரிய நிகழ்வை வந்து சயின்டிஃபிக்காக இங்கே இருக்கிறது வந்து உண்மையிலேன்னு ஆகிடும். அப்போ திருக்கணிதம் பொய் அப்படிங்கிற மாதிரி ஆகுதுன்ட்டு போய் திருக்கணிதத்தை எடுத்து பார்த்தேன். 21ஆம் தேதி இந்த இப்போ உள்ள காலகட்டத்துக்கு
குரு உத்திராட மூணில் இருக்கிறதாக காட்டப்படுகிறது, சனி மூணில் இருக்கிறதாக காட்டப்படுகிறது. ரெண்டு ஒன்று எப்படி? அப்போ திருக்கணி தான் ரைட்டு அப்படிங்கிற மாதிரி வருது. சரி, வாக்கியப்படி பார்த்தா உத்திராடம் 1ல் குரு, இதுவும் போய் குரு 1ல் உட்காந்துருது, 2 1ல் இணைக்குது, திருக்கணிதப்படி 3ல் இணைக்குது. என்னடா இது குழப்பம்? இன்னும் மறுபடியும் மண்டையை பிடிச்சிக்கிட்டேன். எனக்கு முடிவே இல்லையா அப்படின்னு ஒரு சிந்தனை பார்த்துட்டு சரி நம்ம சக்தி காப்பாற்பட்டதுன்னு விட்டதுக்கப்புறம் அதை மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி 3 மணிக்கு எனக்கு வெளிப்பட்டது. என்ன வெளிப்பட்டது என்று சொன்னால், நான் ஸ்கை மேப்லாம் எடுத்து பார்த்தேன். இந்த ஸ்கை மேப்பில் ஸ்டார் வாக்கர் 2 ஸ்டார் வாக்கர் நம்ம நடந்து போகிற வாக்கர் ஸ்டார் வாக்கர் 2ன்னு போட்டிங்கனால ப்ளே ஸ்டோரில் ஒரு அப்ளிகேஷன் கிடைக்கும். அப்புறம் கூகுள் மேப்பில் ஸ்கை மேப்னு ஒன்று இருக்குது, அதை போட்டு பாருங்கள். அப்போ ஸ்டெர்லியம்னு ஒரு மேப் இருக்குது, அதையும் போட்டு பாருங்கள். ஆக்சுவலாக அதெல்லாம் அந்த இதுலேருந்து நாசா இதுலேருந்து விஞ்ஞான பூர்வமாக அவங்க அனுப்புறது. அதை எடுத்து பார்த்தேன் ஆக்சுவலாக வானத்தில் எப்படி இருக்குன்னு. அதில் இந்த ஜோடியாக்கெல்லாம் படம் வரைஞ்சி போடுவாங்க, கட்டம் போட்டு தீர்க்கரேகை அகரேகன்னு வானத்தையும் பிரித்து அந்த ஜோடியாக்கில் ராசிகள் எங்கே இருக்குது. கேப்ரிகான் மகர ராசினா கேப்ரிகான், சகிட்டியஸ்னா தனுசு, ஸ்கார்பியோனா விருச்சிகம். அப்போ கேப்ரிகான் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து நான் அதை டவுன்லோட் பண்ணி தேடும் பொழுது பார்த்தா க்ளீனாக காட்டுது. இந்த வானத்தில் பார்த்த மாதிரி சனி முன்னாடியே போயிடுச்சு மகரத்துக்குள்ளே, பின்னாடி தான் குரு போகுது. அதனுடைய இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வேணால் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். ஸ்டார் வாக்கர் ஸ்டெர்லியம், அதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன், அதையும் பாருங்கள். அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கிறவங்களுக்காக இதிலேயே ஒரு சின்ன வீடியோ கிளிப்பாக ஒரு 2-3 கிளிப் நினச்சிருக்கேன். அதை நான் பார்த்ததை ஸ்க்ரீன் ப்ளே போட்டு அதையும் பாருங்கள். அதில் காட்டுறாங்க க்ளீனாக சனி இந்த சக்கரத்தோட முன்னாடி போகுது, குரு பின்னாடியே போகுது. இன்னும் தெளிவாக பார்க்கும்போது உள்ள நுழையுது. 15 டிகிரியில் சனி போயிடுச்சு. கேப்ரிகான்னா மகரத்தில் 15 டிகிரி ஸ்டார்ட் ஆகுது கட்டத்தில், அதுக்குள்ளே நுழைஞ்சிருச்சு சனி. பின்னாடி தான் குரு 14 டிகிரியை தாண்டுது இப்போ தான். அப்போ சனி முன்னாடி போயிடுச்சு. அப்போது திருக்கணிதப்படி சனி முன்னாடியே மகரத்துக்கு போயிடுச்சு, திருக்கணிதப்படி குரு பின்னாடி போகுது. வாக்கியப்படி குரு முன்னாடி போயிடுச்சு. நவம்பர் 15 தீபாவளிக்கு அடுத்த நாள் சனி இப்போ தான் போகுது. அப்போ குரு முன்னாடி இருக்குன்னு இவர் ஃபாலோயராக சனி போகணும். அப்படி தானே வானத்தில் தெரியணும் இல்லையே? அப்போ திருக்கணிதம்ல ரைட்டு. என்னடா அது குழப்பம்? மறுபடியும் ஒரு அப்பாடா இன்னும் அப்பா இப்போவே கண்ணை கட்டுதே அப்படின்னு எனக்கு ரொம்ப இதாக போயிடுச்சு. இதுக்கு என்ன தான் முடிவு அப்படின்னா அப்புறம் தான் சரி ஒன்றும் பண்ண முடியாது, போட்டு ஒன்றும் பிச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பஞ்சாங்கத்தில் பார்த்தா 2 ஒரே நட்சத்திரத்தில் இருக்குது. இது 3ல் உத்திராட 3ல் 2 ஒன்றா இணைக்குது, இது 1ல் இணைக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் 11 மாதம் கேப்பு. அது என்ன இது பெரிய கேப்பா அப்படின்னா, கோச்சார் ரீதியாக பலம் சொல்கிறது ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம், கொஞ்சம் 10 நாள் தள்ளி நடக்கும், 11 மாதம் தள்ளி நடக்குன்ட்டு. ஆனால் பிறப்பு ஜாதகம் கணிக்கும் பொழுது ஏற்கனவே பேசியிருக்கிறேன். 11 மாதத்துக்கு முன்னாடி உள்ள பிறந்த குழந்தைக்கு சனியை தனுசில் போடுவீங்க. ஜனவரி 20க்கு அப்புறம் பிறந்த பிள்ளைக்கு சனியை கொண்டு மகரத்தில் போடுவீங்க. ஏன் அந்த ஒரு வாரம் கேப்பு குருவை தீபாவளிக்கு முன்னாடி முதல் நாள் பிறந்த பிள்ளைக்கு தனுசில் போடுவீங்க குரு. தீபாவளிக்கு அடுத்து தீபாவளிக்கு மறுநாள் பிறந்த பிள்ளைக்கு மகரத்தில் குருவை போடுங்க. அப்போ ஸ்தான பலனே மாறி போயிருமே. அப்படிங்கும்போது இதுக்கு என்ன தான் மறந்துட்டு சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறேன். ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை போட்டு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் ஒன்றும் விடை கிடைக்கலாம் விட்டுருங்க. நம்ம ஆள் மனசு அதுவாக தூங்கும்போதோ இல்லை வேறு எங்கேயாச்சும் நிற்கும்போது ஏதாச்சும் ஒரு விடையை உள் மனசில் ஒரு குறிப்பாக சொல்லிப்போம் அப்படின்னு எம்எஸ் உதயமூர்த்தி அவர்கள் சொல்லுவார்கள். எட்கர் கேசி ஒரு மனோதத்துவ வல்லுநர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை கோட் பண்ணி பேசுவார் எம்எஸ் உதயமூர்த்தி தன்னுடைய புஸ்தகத்தில், எண்ணங்கள்ங்கிற புஸ்தகத்தில். அதில் ஒரு உதாரணம் சொன்னார், அது இன்ட்ரெஸ்டிங்கான உதாரணம். இந்த தையல் மிஷின் கண்டுபிடிச்சார் பாருங்க. அந்த தையல் மிஷினை கண்டுபிடிச்சிட்டாரு. ஊசியை செட் பண்ணணும்னா ஊசிக்கு ஓட்டை, நம்ம கையில் தைக்கிறது பின்னாடி இருக்க ஓட்டை, அதில் தான் நூலை நினைக்கிறோம். துணிகளை இந்த ஊசி பூந்து மறுபடியும் வெளில வருது, மறுபடியும் பூந்து உள்ளே வருது. இதில் மிஷினில் செட் பண்ணிட்டு நூலை பின்னாடி இணைச்சோம்னா மிஷினில் உள்ளே போயிட்டு வரணும் முடியுமா? நூலை எப்படி இணைக்கிறது? மிஷின் சுற்றுறதை கண்டுபிடிச்சிட்டாரு, இப்படி குத்தி வர்றதை கண்டுபிடிச்சிட்டாரு. நூலை எப்படி இணைக்கிறது? ஓட்டையை பின்னாடி எப்படி வைக்க முடியாது, கையில் தைக்கிற மாதிரி மேனுவலாக தைக்கிற மாதிரி வைக்க முடியாது. என்னடா என்னென்ன யோசனை பண்ணியிருக்காரு, அவருக்கு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. இவ்வளோ மிஷினெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாரு, சுற்றுறது காலலாம்ங்கிறதெல்லாம் டிசைன்.
இது கண்டுபிடிக்கணும் அப்படியே ரொம்ப ஒடிஞ்சு போய் அந்த விஞ்ஞானி விட்டுட்டார். வேணாம் இந்த இது அவ்வளோதான், இனிமேல் இது இவ்வளோ பாடுபட்டது வீணாக போச்சுன்ட்டு ரொம்ப மனசு நொந்து போய் படுத்துட்டார். நைட்டில் அவருக்கு ஒரு கனவு வருதுங்க. அவர் ஒரு தீவில் மாட்டிக்கிட்டார், கப்பல் உடஞ்சி போய். அங்கே நரமாமிஷம் மனுஷனையே திங்கிறவங்க காட்டுவாசிகள்கிட்ட மாட்டிக்கிட்டார். இவர் ஒரு தூணில் கட்டி போட்டு எல்லாம் ஹா ஹா ஹானது சினிமாவில் வருவாங்க, மரவரி கட்டிக்கிட்டு டான்ஸ் ஆகிட்டு அது மாதிரி கத்திக்கிட்டு கையில் ஒரு ஈட்டி வச்சுட்டு இவரை கட்டி போட்டு குத்துறதுக்காக இப்படி இப்படி ஆன்னு குத்துறதை மிரட்டிக்கிட்டே சுற்றி வர்றாங்க. இவர் பயந்து போய் இருக்கார் கட்டி போட்டு. அன்னைக்கு செதுத்தான் இன்றைக்கி போனால் நமக்கு இன்றைக்கி பிரியாணி தான், நம்ம மனுஷ பிரியாணி போட போகிறானு அப்படின்னு நினச்சா அவர் பயந்து போயிருக்கிறார். அப்போ பார்க்கும்போது இந்த ஈட்டியை கொண்டு இப்படி குத்த பார்க்கும்போது ஒரு ஈட்டி முனை, இந்த ஈட்டி வருது பாருங்கள், அது முனையில் ஒரு ஓட்டை, இப்படி சதுரமாக ஒரு ஓட்டை இருந்திருக்கு, ஈட்டி முனையில் ஓட்டை. அதை பார்த்தோன்னா டக்குன்னு முழிப்பு வந்துச்சு. மிஷினில் ஊசி கோக்கிறதுக்கு முனையில் வெய்யி ஓட்டையை, அதில் கோரு நூலை கீழே பாபி நெய்யை கண்டுபிடிச்சிட்டார். முடிஞ்சிச்சிங்களா? அதுபோல் ஆழ்மனம் சென்று விடையை தேடும். அதைத்தான் என்ன ஆழ்மனம்னு மனத்தத்துவம் எடுத்துங்க, கடவுளை நம்பாதவங்க. நான் இறைவனை சொல்கிறேன், அங்கேருந்து வெளிப்பட்டதுன்னு. என்ன வெளிப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இப்போ தான் வர்றேன். எது சரி? வானியல்படி கரெக்டாக இருக்குது, ரெண்டுலேயும் வருது, ரெண்டுமே கரெக்டுங்கிற மாதிரி இருக்குது. இது ஒன்றில் இணையுது, அது மூணில் இணையுது, உத்திராடத்தில் பாதத்தில். அப்போ என்னடா பண்ணுறதுங்கும் போது சரி பல யூடியூப்பில் பார்த்துருக்கேன். திருக்கணிதங்கிறது தான் என்ன அப்படின்னு. இதில் ரிஷிகள் கண்டுபிடிச்சது, யக்ஞவாக்கியர் பராசரர் போன்ற புனிதரெல்லாம் கண்டுபிடிச்சி ஜாதக கலையை ஜோதிட கலையை கண்டுபிடிச்சி வாக்கியமாக பேசுனது தான் வாக்கியம், செய்யுளாக பாடினது அதுதான் கரெக்டு அப்படின்னு சொன்னாங்க. திருக்கணிதம் சொல்கிறவங்களாம் ஃபாலோ பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க? இல்லை ஸ்பீடு மாறிடுச்சு, கிரகங்களுடைய ஸ்பீடு அமைப்பு மாறுது. இன்றைக்கி நாசா இந்த டெலஸ்கோப்லாம் கண்டுபிடிச்சாச்சு கல்லிய காலத்துலேருந்து. அப்போ பார்க்கும்போது இதில் சொல்கிற மாதிரி அங்கே வானத்தில் இல்லை, வித்தியாசப்படுது, அதனால் நாங்கள் கணக்கை திருத்தி இருக்கோம், திருத்தி அமைக்கப்பட்ட கணிதம் அது என்று திருக்கணிதம் என்று சொல்கிறார். அப்படியா இருக்குமோன்ட்டு நாசாவே எங்களுடைய திருக்கணித பொசிஷனை பார்த்தா அவங்களே ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படின்லாம் சில பேர் பெருமையாக பேசிக்கிறாங்க. அது உண்மையாக போய் அடுத்து கிடக்கட்டும். ஆனால் அந்த திருக்கணிதம்ங்கிறது இப்போ ரிஷிகளால் கண்டுபிடிக்காமல் அதுக்கப்புறம் வந்து வித்வான்களால் பண்டிதர்களால் உருவாக்கப்பட்டதானா இல்லைன்னு ஒருத்தர் பேசுகிறார். ஆரியப்பட்டரும் இன்னொரு பேர் சொல்கிறார், வாயில் நுழையிறதுக்கு ஞாபகம், இன்னொரு ரிஷியை. அவர் 2 பேரும் சேர்ந்து அந்த காலத்திலே திருக்கணிதம் முறை சரி என்று கண்டுபிடித்து விட்டார்கள். திருக்கணிதம் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது, இப்போன்னு புதுசாக இல்லை. வாக்கிய பஞ்சாங்கம் இருந்த காலத்தில் திருக்கணிதம் வந்து விட்டது அப்படின்ட்டு ஆரியப்பட்டர். அதான் 1 நம்பர் நியூமரிக்கல் நம்பர்ஸ் கண்டுபிடிச்ச 1 2 3 0 கண்டுபிடிச்ச அவர் தான். அதனால ஆரியப்பட்டான்னு இப்போ நம்ம இதுக்கெல்லாம் ஸ்பேஸு சேட்டலைட்டுக்கெலாம் பேர் வச்சாங்க. வானியல் நிபுணரில் சிறந்தவர் அவர். திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அவர் தான் கண்டுபிடிச்சார். அவரெல்லாம் இன்னும் 2 3 பேர் சேர்ந்து கண்டுபிடிச்சது வானில் உள்ள இப்போ உள்ள பொசிஷனை பார்த்து, அதனால் அது சரி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் பேசினார். சரி, இப்போ பார்த்தோம்னா சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா நீங்களும் பாருங்கள், திருக்கணிதப்படி சனி தான் முன்னாடி போகுது. திருக்கணிதப்படி சனி முன்னாடியே போயிடுச்சு மகரத்துக்கு. அப்போ பலன் நடக்கல, அனுபவம் சொல்லுது. இல்லை வேறு காரணங்கள் பல எல்லாரையும் பாருங்கள், பலன் வந்து வாக்கியப்படி தான் நடக்குது. இதுக்கு என்ன தான் விட? அப்போது திடீர்னு எனக்கு வெளிப்பட்டுச்சு, பலன் வாக்கியம்தான் சரி, திருக்கணிதம் தவறென்று சொல்லவில்லை, வாக்கியப்படி தான் பலன் நடக்கும் அப்படின்றது. எப்படி? அதான் இப்போ முக்கியமானது. இப்போது ஒரு பிரச்சனை எப்படி தீர்க்கிறதுக்கு வருவோம், இந்த இஷ்யூ எப்படி தீர்க்கணும். இப்போ ஒரு கிரகம் ஒரு வீட்டுக்கு போயிடுச்சு. இப்போ சனி ஜனவரி 20 போயிடுச்சு, மகரத்துக்கு போயிடுச்சு. போன மாதம் இந்த வருஷம் ஆரம்பத்திலே போயிடுச்சு. ஆனால் பலன் கிடைக்கல. ஏன் அப்படின்னா, ஒரு கிரகம் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போகும்போது உடனடியாக பலன் அளிப்பதில்லை. சனி பாம்பிரன்னு பிற்பலனை செய்வேன், அந்த இதுக்கு வரல. நான் எந்த கிரகமாக இருந்தாலும் இன்னொரு இடத்துக்கு போனோன்னே இட் டேக்ஸ் சம் டைம். அது தன்னுடைய பலனை ரிசல்ட்ஸை கொடுக்கறதுக்கு, ஃப்ரூட்ஸை கொடுக்கறதுக்கு இட் டேக்ஸ் சம் டைம். அந்த டைம் இருக்கிறதுலே சனி மந்தன், அதனால் அவன் கூட எடுத்துக்கிறான், 11 மாதம் எடுத்துக்கிறான். குரு இன்னும் கொஞ்சம் குறைச்சல, ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒரு சுற்றி வந்துடுது, அதோடய ஸ்பீடு கொஞ்சம் ஜாஸ்தி. அதுபோல் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஸ்பீடில் பலனை அளிக்கக்கூடிய காலகட்டம். ஒரு கிரகத்துக்கு இன்னொரு ராசிக்கு போனோன்னா அந்த ராசியின் பலனை அளிப்பதற்கு
ஒவ்வொரு கிரகமும் அதனுடைய ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி, நேச்சருக்கு தகுந்த மாதிரி ஒரு நேரத்தை எடுத்துக்கொள்கிறது. அந்த நேரத்தின்படி தான் பலன்கள் ஆரம்பிக்கின்றன. எப்படி இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டுங்களா? இப்போது நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கேன். இப்போ இன்னொரு வீட்டுக்கு குடி போகிறேன். இந்த வீட்டை விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு குடி போகிறேன். ஒரு அக்ரிமெண்ட்டு போடுறேன். ஐயா என்னென்னு இப்போ இப்போ மார்கழி மாதமாக இருக்குது அல்லது வேறு ஏதோ காரணம் சொல்லி நான் இல்லை அங்கே யாராச்சும் ஒருத்தர் குடியிருப்பாங்க, அவங்க போட்டோம் ஏதோ ஒரு காரணம் சொல்லி கொஞ்சம் தள்ளி போடுவான். இந்தாங்க அட்வான்ஸ் டோக்கன் அட்வான்ஸ் வச்சுக்கோங்க. என்னைக்கு குடி வர்றீங்க? இந்த 1ஆம் தேதி வர்றாங்க, இன்னும் ஒரு 20 நாள் இருக்குது 1ஆம் தேதி வர்றாங்க. சரி ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிடுங்க அப்படிங்கிறார். இங்கே உள்ளவர்கிட்ட ஐயா நான் காலி பண்ணிக்கிறேன், எனக்கு உங்கள்கிட்ட சாவி ஒப்படைச்சிடும், 20 நாளில் சாவி ஒப்படைச்சிடும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த நான் குடியிருக்கிற வீடு முதல்ல என் வீடாக இருக்கும். வாடகை குடியிருந்து பார்த்தவங்களுக்கு தான் இதோட அருமை தெரியும், இந்த ஃபீலிங்ஸ் தெரியும். என் வீடுன்னு சொந்த வீடு மாதிரி அனுபவிச்சுட்டு இருந்திருப்போம். இப்போ காலி பண்ண சொல்லிட்டாங்கன்னு இனிமேல் அவ்வளோதானே இந்த வீடு, நல்லா சந்தோஷமாக இருந்தோம். ரைட்டு, இனிமேல் அவ்வளோதான், இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே வேறு யாராச்சும் வந்துடுவாங்க, நம்ம இனிமேல் வெளியில் உள்ளே வரணும், கேட்டுட்டு தான் வரணும். ஐயா யாருன்னு அந்நியமாக போயிடும் இந்த வீடு. இன்றைக்கி நம்ம வீடு, நாளைக்கு அந்நியமாக போயிடும், இன்னொரு வீட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னா இந்த வீட்டோட இது விட்டு போய்டும், கச்சாத்தி போயிடும். அவ்வளோதான். அப்படின்ட்டு அதுக்கு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி எல்லாத்தையும் அழுக்கு பண்ணி போட்டுருவோம், அப்படியே போட்டுருவோம், சுத்தம் பண்ணாமல் இருப்போம்ல. மெயின்டைன் பண்ணணும், அதுதான் நியாயம். நம்ம இருக்கிறவங்க சரியாக மெயின்டைன் பண்ணணும், அதுதான் பண்பு. ஆனால் மனசுக்குள்ளே ஒரு விட்டு போயிடும், மனசு விட்டு போச்சுங்கிறாங்கல்ல, அது மாதிரி விட்டு போயிடும். புது வீட்டில் பார்த்தோன்னா இந்த வீட்டையும் கம்பேர் பண்ணுவோம். அதை விட இதில் எவ்வளோ வசதி, அங்கே ஒரே கொசுக்கடி, அங்கே ஜன்னலே இல்லை, இங்கே நல்லா காற்று வருது, இங்கே பாதுகாப்பு கூட இருக்குது, இங்கே பிளாட்ஃபார்ம்லாம் நல்லா இருக்குது, மேடெல்லாம் இல்லை, லேப்டாப்லாம் நிறையா இருக்குது, ஜாமான் போட்டுக்கலாம், இப்படி பேசிக்கும். அப்புறம் ஜாமானை கொண்டு வைப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வைப்போம். வச்சுட்டு அந்த வீட்டில் எல்லாத்தையும் அடுக்கிட்டு ஆபாடான்னு உட்கார்ந்ததுக்கப்புறம் தானே அந்த வீட்டை அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். சாதாரண ஒரு மனுஷன் போய் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மனுஷன் போன உடனே அந்த வீட்டை அனுபவிக்கிறது இல்லை, அந்த வீட்டு பலனை அனுபவிப்பதில்லை. நாள் ஆகுது, சாமான்கள் கொண்டு இறக்கி அவர்கிட்ட அட்வான்ஸை கொடுத்துட்டு அவர்கிட்ட பேசி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு சாமான்லாம் அங்கங்கே அடித்து அங்கங்கே காலரெலாம் மாட்டிட்டு அப்பாடான்னு அப்பான்னு உடம்பு இருந்தாய் அப்பான்னு அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டினுடைய சுகத்தை அனுபவிக்கிறோம், அந்த வீட்டின் பலனை அனுபவிக்கிறோம். ஆனால் முன்னாடியே நம்ம அக்ரிமெண்ட்டு போட்டோ அல்லது டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தோ அந்த வீட்டை நமதாக்கி விடுகிறோம். இதை போல தான் வானியல் படி ஒரு கிரகம் இன்னொரு வீட்டுக்கு சென்று விடுகிறது. சென்ற பிறகு அந்த வீட்டில் உள்ளலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும், அதை உட்காந்து அந்த வீட்டினுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த ஏன்னா வைப்ரேஷன்ஸ் ரேஸு காஸ்மிக் ரேஸில் தான் அது நம்ம பலன்கள் அனுப்புது. அங்கே உட்காந்துருக்கு, அங்கே உட்காந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். பண்ணிக்கின்னு அது பலனை கொடுக்கறது அந்தந்த கிரகத்தினுடைய மந்தநிலை, துரிதகதி, வக்கரகதி, இதுக்கெல்லாம் ஒரு ஸ்பீடு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் லேட்டு. சனி மந்தன், ஏன்னா 30 வருஷம் ஒரு ராசியை சுற்றி வர ஒரு பாதத்தை கிடக்க 3 மாதம் 11 நாள். அதனால் என்ன பண்ணணும்னா அது உட்காந்து ஒரு ஸ்டெபிளைஸ் ஆகணும். செட் ஆகலைன்னு எனக்குங்கிறாங்கள, ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பிள்ளைய கொண்டு விடுறோம், செட் ஆகாது, அந்த பிள்ளை கவனிக்காது, எதையும் கவனிக்காது. அப்புறம் பிள்ளைங்கள்லாம் வார்த்தையெல்லாம் செட் ஆனால் தான் அப்புறம் அந்த பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கும் பாடங்கள் அதுக்கு புரிய வரும், அந்த பலன் இதுக்கு கிடைக்கும். இந்த நேரத்தை எப்போது அது பலன் கொடுக்கறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்குங்கிறது வருஷம் மாறும். இந்த வருஷம் 11 மாதம் ஆகுது சனிக்கு, சார்வரி வருஷத்துக்கு. வேறு ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம், ஏன்னா அப்போ உள்ள வக்கிர கதி அதிசீக்கிர கதியெல்லாம் மாறி இருக்கும்போது 8 மாதம் ஆகலாம், 3 மாதம் ஆகலாம். அப்படி ஒவ்வொரு வருஷத்துலையும் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போகும்போது அந்த சனியோ அல்லது குருவோ அதனுடைய ஸ்பீடுக்கு நேச்சருக்கு ஏற்ற மாதிரி பலன்களை தர ஆரம்பிப்பதற்கு ஸ்டார்ட் பண்ணுறது. ரைட், ஓகே, இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அங்கே போய் ஸ்டார்ட் பண்ணால் உட்காந்துருக்கோம். அதை ஸ்டார்ட் பண்ணணுன்னா தான் நமக்கு பலன் வரும். ஏன் ஒன்று வச்சுக்கோங்க, அங்கே சூரியனுடைய ஒளி நம்ம பூமியை வந்து அடையிறதுக்கு 8.5 நிமிஷம் ஆகுதுங்கிறாங்க. அப்போ நம்ம சூரிய உதயத்தை பார்க்கும்போது 8.5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் சூரியன் உயிச்சிருச்சு, அப்புறம் 8.5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் சூரிய உதயத்தையே நம்ம பார்க்குறோம். 8.5 நிமிஷம் வித்தியாசம் வருது. அது மாதிரி சனி பல கோடி மைல் தூரத்தில் இருக்குது, அங்கேருந்து ரேஸ் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அது வேறு இருக்குது. ஒரு நட்சத்திரத்துலேருந்து நம்மளை ஒளி வந்து அடையிறதுக்கு பல கோடி லைட் இயர்ஸுங்கிறான். அதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கேன். லைட் இயர்ஸ்னால் என்னென்னு தெரியாதவங்க விக்கிபீடியாவில் போட்டு பாருங்கள், அது எவ்வளோ தூரம் எவ்வளோ நாளைக்குன்னு. அவ்வளோ நாளி. அப்போ இப்போ நம்ம பார்க்குற நட்சத்திரம் அங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது, கடந்த காலத்தை தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். வானத்தில் பார்ப்பதெல்லாம் கடந்த காலம், அங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியாது, அது வெடிச்சு செதறி இருக்கலாம். அப்போ புறப்பட்ட ஒளி, நம்ம தாத்தா காலத்தில் புறப்பட்ட ஒளி இப்போ வந்து சேர்ந்து தாத்தா காலத்தில் இருந்த நட்சத்திரத்தை இப்போ பார்க்குறோம். அப்படி டிலே இருக்குது. சூரியனுக்கே 8.5 நிமிஷம் ஆகுது. அப்போ இது போய் உட்காந்து எல்லாம் இது பண்ணி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி ஹாபாடன் அதை போய் அவர் முதல்ல போய் ஆசுவாசப்படுத்திங்க செட் ஆகணுங்க. அதுக்கப்புறம் பலனை கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு
இந்த வருஷம் இத்தனை 11 மாதம் ஆகும்போது அது பலன் கொடுக்க ஆரம்பிக்கிற அந்த நாளைத்தான் திருநள்ளாறிலே உண்மையான சனிப்பெயர்ச்சி என்று கொண்டாடுகிறார்கள். இது தாங்க முடிவு. இதுதான் எனக்கு மேலேருந்து வந்துச்சு. பலன் தர குரு போகுதுன்னா அப்படி அதுக்கு ஒரு சட்டன் ஸ்டேஜ் வித்தியாசம். இந்த வருஷம் சார்வரி வருஷத்தில் குருவுக்கு பலன் அளிக்கிற கேப்பு 7 நாள் தான். இது நவம்பர் 15, இது நவம்பர் 21 ஷார்ட்டு. அது வித்தியாசப்படும். அது ஒவ்வொரு கணக்கு இருக்குது. அதுக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு சார்வரி வருஷம் விகாரி வருஷம் ஒவ்வொரு கணக்கு இருக்குது. அதன்படி அதை என்ன பண்ணியிருக்காங்க ரிஷிகள், அதை வாக்கியமாக படைத்து விட்டார்கள், திருக்கணிதத்தை செய்து விட்டார்கள். வானத்தில் உள்ளதை இங்கேருந்து சொல்லிட்டாங்க, இது ஞான திருஷ்டியில் கண்டுபிடிச்சி. ஆனால் ஏன் சொல்லலை திருக்கணிதப்படி இந்த வாக்கியப்படின்னு போய் ஒரு ஜாதகத்தை போய் ஜோசியம் கேட்குறான். நான் வர்ற ஜனவரி 20 சனி பயிற்சிப்பா, உனக்கு 4ஆம் இடம் இல்லைன்னா அஷ்டமத்து சனி அன்னையோட விடுது, உங்கள் காலையெல்லாம் தீந்துடும், நல்ல இடத்துக்கு சனி வர்றான், இனிமேல் உனக்கு நல்ல அமோகமாக இருக்கும், குரு வேறு வர்றான், நல்லாயிருக்கும் போ அப்படின்னு ஜனவரி 20 சொல்கிறான் ஒரு ஜோதிடர், ஒரு பெரிய முனிவர் அந்த காலத்தில் சொல்கிறாருன்னு வச்சுக்கோம். அப்போ திருக்கணிதம் மட்டும்தான் இருக்குதுன்னு வச்சுக்குவோம், வாக்கியமே இல்லை. எல்லாருமே ஆரியப்பட்ட மாதிரி எல்லாம் திருக்கணிதம் உண்மையான வானிலை இருக்கிறது, அதைத்தான் சொல்லணும், மாற்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அதை தான் சொல்கிறாங்க. எல்லோரும் ராஜாலேருந்து எல்லோரும் கேட்குறாங்க, என்ன போர ஆரம்பிக்கலாமான்னு. இப்போ அர்த்தாசிரம சனி ஓடுது, தனுசில் இருக்குது, அது மகரத்துக்கு வரட்டுங்க, ஆட்சி பெற்றுரும், அப்போ நீங்கள் செய்யலாம், அப்போ நீங்கள் போகிற தொடுக்கலான்னு. எப்போ தொடுக்கலாம்? ஜனவரி 20க்கு அப்புறம் தொடுங்க. இங்கிலீஷில் சொல்கிறேன். அது அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, மார்கழினா மார்கழி, தமிழில் சொல்லியிருப்பாங்கல்ல, கேரளாவில் சொல்லியிருப்பான் ஜோதிடம் அந்த ராஜாவுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் போகிற ஆரம்பிங்க, நீங்கள் ஜெயிச்சிருங்கன்னு. இவன் போகிற ஆரம்பித்து தோற்றுப்பிட்டான்னா, ஏன்னா பலன் கொடுக்குறது இப்போ 11 மாதம் ஆகும். அப்போ இது மாதிரி எல்லாருக்கும் பலன் சொல்லி, ஆமாம் அந்த ஜோதிட்ட போனேன், ஜனவரி 20க்கு அப்புறம் சனி பேர்ந்துருச்சுன்னு சொன்னார். எங்கே ஒரு வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், எல்லாம் பொய்யா அப்படின்னு எல்லாரும் பொய்யா நினச்சி இந்த ஜாதகக்கலையே பொய் என்று சொல்லி இந்த ஜாதகக்கலை யாரும் நம்பாமல் அருமையான இந்த தெய்வீகக்கலை அழிந்து விடும், நம்பிக்கை இல்லாமல் மக்கள் நம்பிக்கை இழந்துருவாங்க. அதனால் அது பலன் அளிக்கிற தேதியை உண்மையாக சொல்லுங்கள். ஜனவரி 20 அது தாண்டி போயிட்டாலும் மகரத்துக்கு போயிட்டாலும் அது பலன் அளிக்கிறது இந்த டிசம்பர் 26 தான் அது பலன் அளிக்க ஆரம்பிக்குது. எனவே இதையே சனி பயிற்சியாக சொல்லி அவர்களுக்கு அனுப்புங்க. இப்போ பாக்கி எப்படி சொல்கிறாங்க, ஜனவரி 26க்கு அப்புறம் நல்லா இருக்கேன்னா பலன் அளிக்க ஆரம்பிச்சிருச்சு, மகரத்துக்கு போன பலன் வந்துடும், ஒரு 10 நாள் 20 நாள் கிட்டுக்கிட்டுன்னு வந்துடும். அப்போ ஜோசியர் சொன்னார், அப்படியே பலிக்குதியா, எனக்கு சனி விட்டுருச்சியா, அருமையாக இருக்குது, என்ன பாடுபடுச்சு, அப்போ நம்புவான். உண்மையாக தான் பலன். அதனால தான் அந்த காலத்து ரிஷிகள், ஏன்னா ஒரு ஜோதிடனுடைய வாக்கை தான் நம்புகிறோம், வாக்கு, அதனால தான் அதை வாக்கியமாக சொன்னார்கள். நம்ம ரிஷிகிட்ட போய் கேட்குறோம், ஒரு ராஜாலேருந்து பாமரன்லேருந்து, ரிஷி வாக்கு பொய்க்கக்கூடாது, அதனால் அப்படி சொன்னார்கள். ஆக பலன் அளிப்பதற்கு இட் வில் டேக் சம் டைம். அதைத்தான் உண்மையான பலன் பயிற்சின்ற. ஆனால் உண்மையிலுமே சனி பயிற்சி தான் மகரத்துக்கு. அப்போ நம்ம எதை ஃபாலோ பண்ணுறதுன்னு பலனைத்தான் நம்ம எடுத்துக்கிடணும். நமக்கு இப்போ பலன் அளிக்குது அப்போலேருந்து தான், அதை இப்படி தான் நம்ம செயல்படணும். இப்போ ஒரு கடை திறக்கணும்னா, இப்போ உங்களுக்கு அஷ்டமத்து சனி ஓடுது, இப்போ திறக்காதீங்க அப்படின்னா, சனி பேர்ந்தோன்னா ஜனவரி 20 திறந்து வச்சுட்டோம்னா இந்த ஒரு 11 மாதம் கஷ்டமாக தான் இருக்கும். கடையை பொறுமை இல்லாமல் 6 மாதம் மூடிட்டு வந்துடுவோம் ஓடலைன்னு. ஆனால் டிசம்பர் 26 அந்த கடையை திறந்தோம்னா அப்போ அஷ்டம் தண்ணி விட்டு போச்சு, நல்லா இருக்கும்ப்பா, நல்லா ஓட இருக்கும் கடை. அப்போது வாக்கியப்படி தான் பலன்கள் சொல்ல வேண்டும், வாக்கியப்படி தான் பயிற்சிகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, இது கோச்சார ரீதியாக சொல்கிறீங்க. பிறப்பு ஜாதகத்துக்கு பிறக்கும்போது அப்போ ஜாதகம் கணிக்கிற ஒரு பிள்ளைக்கு அப்போ சனியை மகரத்திலே போடலாமா? ஜனவரி 20 அப்புறம் பிறந்தவங்களுக்குன்னா கூடாது. இந்த பலன்படி டிசம்பர் 26க்கு அப்புறம் தான் வருதுங்கிறதுனால அது வரையும் தனுசில் தான் குறிக்கணும், வாக்கியப்படி தான் கிரகங்களை குறிக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு கிரகம் பலனை அளிக்கும் பொழுது தான் அது அந்த வீட்டுடைய அதிகாரத்தை பெறுகிறது. நான் பிறக்கும்போது எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்குதோ அப்படின்னா அதை கணக்கில்லை, அது எந்தெந்த கிரகம் ஸ்டார்ட் பண்ணி உயிர் வந்துருச்சு, அதுக்கு உள்ளே போய் உயிர் வந்துருச்சு, உயிர் வந்தோடனே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஸ்டார்ட் ஆனோடனே அது பலன் அளிக்குது. அதன்படி தான் நம்ம பிறப்பு ஜாதகத்தின் பலன்கள் நிர்ணயிக்கப்படும். நம்ம வாழ்க்கை முழுக்க நடக்கக்கூடிய பிறப்பு ஜாதகத்தினுடைய பலன்கள் அந்த கிரகம் ஸ்டார்ட் ஆகி பலன் அளிக்குது பாருங்கள், அந்த பலன் தான் நடைபெறும். அதுவரை அது டெட்டு மாதிரி அங்கே போய் உட்காந்து செட்டில் ஆகாமல் அதை தூக்கி போட்டுக்கிட்டு நம்ம செஞ்சோம்னா அதான் ஜாதக கட்டம்னு சொன்னோம்னா சரி வராது. அதனால் ஜாதகம் மனிதர்களுக்கு கணிப்பதும் வாக்கியப்படி தான் கணிக்க வேண்டும். திருக்கணிதம் என்பது ஆக்சுவலாக உள்ளது, அது முனிவர்கள் பார்த்து செஞ்சுக்கிறது, அதை வச்சு அது பலன் அளிக்கிறது எவ்வளோ நாளும் முடிவுபடுவாங்க. திருக்கணிதப்படி மகரத்துக்கு போயிட்டான் ஜனவரி 20, அதுக்கு இன்னும் எவ்வளோ நாளில் பலன் அளிக்க தொடங்கும் கணக்கை போடு.
அது ஸ்பீடு, அது அதிக வக்கரம் வளர்ந்துச்சு, அதிக வக்கரம் இருந்துச்சு. அந்த இதில் எந்த நட்சத்திரம், சூரியன் நட்சத்திரம், சூரியன் நட்சத்திரத்தில் போனோம்னா சூரியன் பகை இருக்குது, அப்போ எவ்வளோ நாள் ஆகும் எடுத்துக்கும். அதுக்கு சில பெரிய கிரந்தங்கள்லாம் இருக்குது. அதை வச்சு முனிவர்கள் 11 மாதம் ஆகணும். அப்போ பார்க்கும்போது டிசம்பர் 26 மார்கழி 11 தான் அப்படின்னு கணக்கு போட்டிருக்காங்க. அதனால் வாக்கிய பஞ்சாங்கமே ஃபாலோ பண்ணணும். திருக்கணிதம் பொய்யல்ல. வானியத்தில் திருக்கணிதப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் திருக்கணிதம் நமக்கு தேவையற்றது. முனிவர் கொடுத்த வாக்கியம், அவர்கள் வாக்கு தான் நமக்கு முக்கியம். அதன்படி தான் பலன் நடக்குது. நான் அனுபவத்திலையும் பார்த்துட்டேன். எனவே வாக்கியப்படியே பஞ்சாங்கத்தின்படியே நீங்கள் உங்கள் பிறந்த குழந்தைகளுக்கு ஜாதகத்தை கணியுங்கள். கோச்சார ரீதியாக அந்த பலனை பாருங்கள், அதன்படியே பின்பற்றுங்கள். இதோட முடிச்சுக்கல. ஏன்னு சொன்னால் அது வாக்கியம் பெருசு. வாக்கியம் முனிவரோட வாக்கியம், அவங்க வாக்கு பலிக்கும். இப்போ நான் வந்து ப்ரொஃபஷனலாக இதை எடுத்துக்கலைங்க. கொஞ்சம் 30 நிமிஷம் தாண்டிடுச்சு, சாரி, கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, முடிச்சிடறேன். ஏன்னா இந்த சப்ஜெக்டோட சேர்த்து முடிச்சிடறேன். அடுத்த வீடியோலாம் இதை சேர்க்க முடியாது. 30 வாக்கியத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆனால் இப்போது அம்மா இது சந்திரகிரகணம் சூரியகிரகணம் வருது. சந்திரகிரகணம் சூரியகிரகணம் வரும் பொழுது அதை பார்க்கும்போது அது ஒரு வானியல் நிகழ்வு தானே. அப்போ திருக்கணிதப்படி அங்கே என்ன நிகழுது, அப்போ வாக்கியம் தப்பாக போயிடும்ல. அப்போ கிரகணத்தை எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு பார்த்தா ரெண்டும் ஒன்றா தான் வருது. திருக்கணிதமும் இதுவும் அப்டேட் பண்ணிக்கிறாங்க வாக்கியம். சரி, அதை திருக்கணிதத்தை எடுத்துக்காத, என்ன வானியல் நிகழ்வு அப்படின்ட்டு வாக்கியம். அதனால் முனிவரோட வாக்கியம் பெருசு. ஏன்னா ஒரு ஜாதகனுக்கு வாக்கு சுத்தம் இருக்கணும்னா அவன் முனிவராக இருந்து வாழணும். ஜாதகம் சொல்கிறது பெருசு இல்லைங்க, கற்றுக்கிறது பெருசு இல்லை. நான் ஆர்வலர் கற்றுருக்கேன், ஆனால் ப்ரொஃபஷனலாக செய்யலை. யாருக்கும் ஜாதகம் சொல்கிறதெல்லாம் நிறுத்தி சொல்கிறதே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜாதகத்தை ஒருத்தர் கணிச்சு சொல்லணும், பலன் சொல்லணும், ப்ரொஃபஷனல் தொழில் ரீதியாக செய்யணும். அதுக்கு சுத்தபத்தம் வேணும். எப்படி சுத்தபத்தம் இருக்கணும்னா கவிச்சி சாப்பிடக்கூடாது, இறைச்சி சாப்பிடக்கூடாது. வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்னா ஒரு சன்னியாசிக்கு முன்னாடி இருக்கு பாருங்கள், வனவாசன், வானப்பிரஸ்தம்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில். வானப்பிரஸ்தம் குடும்பஸ்தனாக இருந்திருப்போம், குடும்பத்தில் எல்லாம் வாழ்ந்துருப்போம். ஒரு வயசு 65 வயசு ஆகிடுச்சுன்னா, அப்பா பிள்ளையெல்லாம் பெரிய பிள்ளை ஆகிட்டீங்க, குடும்பத்தை நீங்கள் ஏற்றுங்கப்பா, நான் வானப்பிரஸ்தம் மட்டுமே வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை அணிஞ்சிக்கிட்டு தனக்குன்னு ஒரு ரூம் வச்சுக்கிட்டு மட்டன் கவிச்சி சாப்பிடாமல் சுத்தபத்தமாக இருந்து டெய்லி காலையிலையும் மாலையிலையும் பூஜை செஞ்சுக்கிட்டு சுவாமி இஷ்ட தெய்வத்தை வணங்கிக்கிட்டு சுத்தபத்தமாக ஒரு பவித்திரமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பார்கள். அதுக்கு பேர் வானப்பிரஸ்தம். அதுக்கப்புறம் தான் சன்னியாசத்தை மேற்கொள்வாங்க. அந்த போல் வானப்பிரசத்த வாழ்க்கை இருக்கணும். அட்லீஸ்ட் அது இல்லைனாலும் ராமனை போல ஏகபத்தினி விரதனாக இருக்கணும். நான் ஜோதிடம்னு சொல்லிட்டு 4 அப்பாட்டி வச்சுக்கிட்டு இருந்துகிட்டு இருந்தால் சரி வராது. தண்ணி அடிச்சுக்கிட்டு சிகரெட் அடிச்சுக்கிட்டு மட்டன் பிரியாணி போடு அப்படின்னா அது சரி வராது. அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இந்த நாட்டிலேருந்து வந்தால் வாக்கியம் வராது. அதான் வாக்கியம் பஞ்சாங்கம். வாக்குலையும் வரணும். வாக்கு பலிதம் வேண்டும் ஜோதிடனுக்கு. கணக்கு போட்டால் மட்டும் பத்தாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோதிடர் இருந்தார், லோக்கல் டிவியில் பேசுவார், அருமையாக பேசுவார். ஆனால் கணக்கு புலி, மனக்கணக்காக போட்டு சொல்லிடுவார். நம்மளாம் பேப்பரில் போட்டணும், இல்லை கம்ப்யூட்டர் தட்டி பார்க்கணும். அவர் அந்த அளவுக்கு பிரில்லியன்ட்டு. ஆனால் சுத்தம் இல்லை, போயிட்டார் ஃபீல்டை விட்டு. ஏன்னா எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார், குடும்பமெல்லாம் இருந்துச்சு. ஒரு 16 வயசு பொண்ணு, வயசுக்கு வந்த பொண்ணு எடுத்துட்டு ஓடிட்டார். அப்புறம் எப்படியே அவருக்கு பலிக்கும். இன்னொரு நண்பர் இருந்தார், பெரிய புலி ஜாதகத்துலன்னு, பெரிய பெரிய விஐபிஸ்லாம் அவர்கிட்ட வருவாங்க, மினிஸ்டர் லெவலில் எம்எல்ஏ லெவலாம் வருவாங்க. ஆனால் அவர் என்னன்னாக்கும் தண்ணி அடித்து சொல்லுவார், நல்லா கரிமீன் திம்பார், எல்லா பழக்கமும் உண்டு. என்ன அப்புறம் எப்படி இருக்கும் அது பலன்? வாக்கு பலிதம் எப்படி வரும்? அந்த வாக்கில் எப்படி வந்து உட்காரும்? அதனால் வாக்கு சுத்தம் இருக்க வேண்டும், வாழ்க்கையும் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் ஜாதகம் சொல்ல வேண்டும், இல்லை என்று சொல்லக்கூடாது. என்ன போல் நானும் அந்தளவுக்கு இன்னும் வரல. அதுக்காக நான் வப்பாடி வச்சுக்கிட்டு இருக்கேன், தண்ணி அடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல வரல. நம்ம இன்னும் நம்ம வந்து என்விஏ உடலை சாப்பிட்றோம், கொள்கிறோம், குடும்பத்தில் இருக்கிறோம், குடும்ப பிரச்சனைலாம் ஈடுபடுறோம், கொள்கிறோம். நமக்கும் கோபதாபங்கள் வருகிறது. இன்னும் வானப்பிரஸ்தை மேற்கொள்ளவில்லை. ஆனால் வானப்பிரஸ்தை மேற்கொள்ள வேண்டும் கூடிய சீக்கிரமே என்ற ஒரு ஆசை இருக்கிறது. கடவுள் என்ன செய்கிறான்னு பார்ப்போம். அதனால் இப்பொழுது ஃபைனல் தீர்வு இதுதாங்க. இதுதான் உண்மை. மேலேருந்து வெளிப்பட்டது, இது சத்தியம். வாக்கியம்தான் அது பலன் அளிக்கிற ஸ்டேஜ் காரணம். அதான் அதுக்கு உதாரணம் சொன்ன நம்ம வீட்டுக்கு பிடி போகிறது. அப்புறம் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் கிரகங்களுடைய ஆட்சி, உச்ச, நீச்ச, சம, பகை பலங்கள்னால் என்ன அப்படிங்கிற உதாரணமாக இன்னொரு வீடியோ போடுறேன். லாங்காக போச்சு. இதில் வேறு வீடியோ கிளிப்ஸ் இணைச்சிருக்கேன். அந்த இதை வானத்தில் உள்ள அந்த மேப்ஸை அதையும் பாருங்கள், பார்த்துட்டு வந்துருங்க. இதில் வந்து இந்த ராம்குமார் என்ற நண்பர் கேள்வி கேட்டிருந்தார். அவரால் தான் எனக்கு இந்த சிந்தனைகள் வந்தது.
அவர் கமெண்ட்டில் கேட்டதுட்டு தான் நான் இவ்வளோ தூரம் அதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து இதை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. எனவே நீங்களும் கமெண்ட்டில் எதாவது சொல்லுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பாராட்டுங்க, இல்லை பிரச்சனை சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. ஏன்னா எனக்கு ஜோதிடத்தில் பதில் சொல்கிற அளவுக்கு நான் ஒரு பெரிய ஆள் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், தெரியலன்னா எனக்கு தெரியலன்றேன். இதை கலந்து உரையாடல் பண்ணிக்கலாம். நன்றி நேயர்களே, வணக்கம். நேயர்களே, இப்போ காட்டப்படுவது மகர ராசியின் படம். அந்த மகர ராசியின் படம் உள்ள சாம்பல் நிறத்தில் இருக்குது. அதை சுற்றி அவுட்லைன் இருக்குது பாருங்கள், அதுதான் அதனுடைய ராசி மண்டலம், மகர ராசியினுடைய எல்லைகள். இப்போ எந்தைக்குள்ளே ஜூபிட்டர் நுழைஞ்சிருக்கு. நண்பர்களே, இந்த பெரிய அம்புக்குறி காட்டுவது மகர ராசியின் படம். அந்த சாம்பல் நிறத்தில் இருக்குது பாருங்கள். இங்கே கீழே சின்ன அம்புக்குறி போட்டிருக்கேன், சேட்டனை குறிக்குது. அது பாருங்கள் 15 டிகிரி தொட்டுருச்சு. அதே போல் ஜூபிட்டர் பாருங்கள் 14 டிகிரியை கடந்து இன்னும் 15 டிகிரி தொடலை. ஆகவே சேட்டனை சனியை பின்தொடர்ந்து தான் ஜூபிட்டர் மகர ராசிக்குள் நுழைகிறது. அப்போ மகர ராசிக்குள்ளே முதல்ல நுழையிறது சனி தான்.